எக்ஸாம்பிள் 1.36ல எப்போவுமே பவரை மைனஸில் வச்சுக்க பழகாதீங்க. அது பவர் மைனஸ் இருந்துச்சுன்னா கீழே அரேஞ்ச் பண்ணிக்க. எப்படின்னா a பவர் -3 அப்படின்னா நம்ம இதை கீழே கொண்டு இப்போது நியூமினேட்டரில் இருக்குது இல்லையா, அதை டினாமினேட்டரில் கொண்டு வந்தால் பாசிட்டிவாக மாறிடும். எப்படி 1/a3 ஆகிடும். ஒருவேளை 1/a⁴ -3ன்னு வச்சுங்க. இப்போ இதை மேலே கொண்டு போனோம் அப்படின்னா +3 ஆகிடும். புரியுதுங்களா? மேலே இருக்கிறத கீழே கொண்டு வந்தால் இன்வர்ஸ் சைனில் மாறிடும் பவர். இப்போ அதுதான் எப்போவும் மைனஸில் வச்சுக்க பழகாதீங்க. அப்போ இதை பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா எப்படி மாற்றலாம்? கீழே கொண்டு வந்துடலாம். 1/4/3ன்னு கொண்டு வந்துடலாம். 4/3ன்னா என்ன அர்த்தம்? இந்த 4 3 தடவை இருக்குதுன்னு அர்த்தம். 4 × 4 × 4 எவ்வளோ? 4 4s are 16, 16 4s are 1/64. இதுவும் அதே மாதிரி தான். இந்த பவரை மைனஸ் வச்சக்கூடாது இல்லையா? அப்போது இந்த மைனஸை மேலே கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆகிடும். அப்போது 2/3 ஆகிடும். 2/3ங்கிறதுனால 3 இந்த 2 3 டைம்ஸ் இருக்குது. 2 × 2 × 2 2 2s are 4, 4 2s are 8. இதுவும் அதே மாதிரி தான். இது ஓகே, இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது இல்லையா? அப்போ அதை கீழே கொண்டு வந்துடலாம். -2/5 டிவைடட் பை -2/+3 ஆகிடும் இல்லையா? மேலே இருக்கிறத கீழே கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆகிடும், கீழே இருக்கிறத மேலே கொண்டு வந்தால் மைனஸ் ஆகிடும், ப்ளஸில் இருந்துச்சுன்னா. அப்போ இது எப்படி எழுதலாம்? -2 × -2 × -2 × -2 இது -2 × -2 ரெண்டு கேன்சல் ஆகிடுமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 × 2 4. இதுவும் அதே தான். இது கீழே இருக்குது இல்லையா? மைனஸில் இருக்குது இல்லையா? மேலே கொண்டு வந்தால் எப்படி ஆகிடும்? 3/2 × 3 என்ன ஆகிடும்? +2 ஆகிடும் இல்லையா? கீழே இருக்கிறது மேலே வந்தால் +2 ஆகிடும். இது எப்படி 3 இருக்குது? 3 × 3 9, 3 × 3. இது எப்படி இருக்கும்? 3 × 3 3 3s are 9, 9 3s are 27, 27 3s are 8. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.